Good evening, team members. எப்பவுமே ஹலோ டீம் மெம்பர்ஸ் போட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பேன். இப்போலாம் டிஸ்லைக் எப்போ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அது வந்ததுக்கப்புறம் பேச வேண்டியது இருக்குது. அவங்க இல்லைனாலும் ஒரு மாதிரி இருக்குது, என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ரைட். நேற்று நைட்டு எக்ஸ்பிளைன் பண்ணதுலேருந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய டவுட் போயிட்டுருக்கு போல். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, எல்லாரும் உங்களுடைய பேங்க் டீட்டெயில், ப்ரொஃபைல் ஐடி கரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள். எந்த மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. ஓகே, ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்க. அதில் எந்த ஒரு உங்களுடைய பர்சனல் டீட்டெயிலும் ஷேர் பண்ணாதீங்க. ஃபோட்டோவோ அட்ரஸோ வேறு எந்த ஒரு டீட்டெயிலும் ஷேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மொபைல் நம்பரோ மெயில் ஐடியோ கொடுத்து தான் நீங்கள் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி மற்றவங்களுக்கு தெரியாமல் ஹைட் பண்ணுறதுன்னு நிறைய யூடியூப்பில் இருக்கும். இல்லைனா நம்ம மெம்பர்ஸே யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, அவங்க கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய பேர் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுடைய ப்ரைவசி இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்கும் போகாத மாதிரியும் சோஷியல் மீடியாவை சேஃபாகவும் யூஸ் பண்ணலாம். சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஏதோ ஒரு மிகப்பெரிய பாவச்செயல் அப்படிலாம் இல்லை. ஸோ அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஓகே, ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கே பயந்தாக்கா அப்போ நம்ம என்ன தான் வேலை செய்ய முடியும்? ரைட், உங்கள்கிட்ட லட்சமாக வாங்கிக்கிட்டு ஆயிரமாக கொடுக்குற மாதிரி கான்செப்டாக இருந்தால் பரவாயில்ல. உங்களுக்கு ஒரு ஒர்க்கு கொடுக்கணும், அந்த ஒர்க்கில் வருமானமாக இருந்ததுன்னா வருமானம் கொடுக்குற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம ஒர்க் பண்ணணும், அந்த ஒர்க்கில் ஒரு வருமானம் வரணும். ரைட், நான் ஜென்ரலாக தான் சொல்கிறேன், நீங்கள் எதுவும் யோசிச்சுக்காதீங்க. சரிங்களா? ரைட், ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு சில கேள்விகள் கேட்டுட்ருக்கீங்க. சார் இப்படிலாம் சொன்னேன், எப்படி சார் இதெல்லாம் என்னன்னே தெரியாது, என்னன்னே பண்ண முடியாது. அப்புறம் என்ன கான்செப்டில் நீங்கள் எஸ்பிஐக்குள்ளே வந்தீங்க, எப்படி எஸ்பிஐ வெப்சைட் உங்களுக்கு தெரிஞ்சது, யாரை காண்டாக்ட் பண்ணீங்க, எப்படி பிளான் டீட்டெயில் பார்த்தீங்க, எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணீங்க, இதெல்லாம் நோண்டி பார்க்கும்போது வெறும் ரெஃபரல் இன்கமுக்காகவும் நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்காகவும் மட்டுமே மற்றவங்கள கோர்த்து விட்டுருக்கீங்க. பாவம் தான், கண்டிப்பாக தப்பு தானே, மிகப்பெரிய தப்பு. அந்த மாதிரிலாம் எஸ்பிஓவில் யாருமே இருக்க தேவையில்லை. ஓகே, அவங்கள மாதிரி பர்சன்ஸ்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விட்டுருங்க. அவங்க தாராளமாக எஸ்பிஓலேருந்து ரிலீவ் ஆகிக்கிட்டோம். சும்மா இதை பண்ணால் போதும் அதை பண்ணால் போதும் ஜாயினிங் வேணுன்றதுக்காக எதையாச்சும் ஒன்றுக்கு ஒம்போதாக பேசி ஜாயினிங் கொடுத்து விட்டீங்க. உங்களுக்கு நீங்கள் அப்கிரேட் ஆகிட்டீங்க. ஆனால் இன்றைக்கி அப்கிரேட் ஆன எல்லாருமே மறுபடியும் ஃப்ரீ அப்படின்ற அந்த கான்செப்டில் தான் வந்து நிற்க போகிறீங்க. எல்லாருக்கும் அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க, பே பண்ண அமௌண்ட்டு. ரைட், பட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓல்டு மெம்பர்ஸ்க்கு நியூ மெம்பர்ஸ்க்கு ஒரு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். அது எந்த மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வைப்போம். அதனால தான் இப்போ இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸில் இப்போவே பண்ணிடுது. ஏன்னா புது மெம்பர்ஸ் வந்துட்டாங்கன்னா நீங்கள் அவங்க கூட எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்காது. அது இப்போ இந்த மாதிரி ஒரே பேன் கார்டு, ஒரே பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி எல்லா ஐடி 2-3 ஐடி 4 ஐடி 5 ஐடி வச்சுருந்தாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது, கொண்டு வர முடியாது மறுபடியும் எஸ்பிஓவில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை. ரைட், அதனால் தெளிவாக யோசித்து பார்த்து எந்த பேங்க் டீட்டெயில் கொடுக்கலாம், எந்த பேன் கார்டு டீட்டெயில் கொடுக்கலான்றதை கொடுத்துருங்க. ஒன்ஸ் கொடுத்தது தான். ரைட், முடிஞ்சுதா? சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இதை ஒரு மெயிலாக எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட், அதாவது PBT-LTD official@gmail.com மேலே இமேஜஸில் கொடுத்துருக்கோம். இந்த மெயில் ஐடிக்கு உங்கள் பேர், உங்கள் ஸ்டாஃப் ஐடி, உங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட் எந்த சோஷியல் மீடியாவில் வச்சுருக்கீங்க அப்படின்றது, ஷேர் சாட், ஃபேஸ்புக்னு போட்டு அதில் அந்த யூசர் நேம் என்னவோ, அக்கௌண்ட் நேம் என்னவோ அதை மென்ஷன் பண்ணி நிறைய இப்போ தெரியலன்னா நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கீங்களோ அந்த குரூப்பில் கேளுங்க. ஏன்னா எல்லாருமே ஏதாவது ஒரு குரூப்பில் இருப்பீங்க. ஏதாவது ஒரு பர்டிகுலராக உங்கள் அப்ளைனர் கண்டிப்பாக குரூப் வச்சுருந்துருப்பாங்க, அந்த குரூப்பில் நீங்கள் இருப்பீங்க. சரிங்களா? அந்த குரூப்பில் கேளுங்க, இந்த இது எப்படி மெயில் அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எப்படி அந்த அக்கௌண்ட் நம்ம எடுக்கிறதுன்னு.
இன்றைக்கி ஃபுல் டேவில் நிறைய மெயில் வந்து நிறைய பேர் வீடியோலாம் போட்டிருக்காங்க அதுக்காக. ஸோ அதெல்லாம் எஸ்பிஐ மீடியா அஃபிஷியல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும் அந்த டீட்டெயிலாக. சரியா? ஸோ தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஒரு மெயில் அந்த அக்கௌண்ட் நேம்லாம் போட்டு நான் ப்ரொஃபைல் டீட்டெயில் அப்டேட் பண்ணிவிட்டேன், பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணிவிட்டேன் டைப் பண்ணி ஒரு மெயில் உங்களுடைய எஸ்பிஓவில் கொடுத்துருக்குற அந்த மெயிலேருந்து மெயில் பண்ணிவிடுங்க. சரியா? சார் அதில் மெயில் ஐடி தப்பாக இருக்குது, பட் நான் மற்ற டீட்டெயிலாம் சேஞ்ச் பண்ணிட்டேன், அந்த மெயில் ஐடி டைப் பண்ணும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு, இப்போ அதை கரெக்ஷன் பண்ணணும், அதனால் நான் வேறு ஒரு மெயிலேருந்து அனுப்புகிறேன் அப்படின்றீங்கன்னா அது கரெக்டான டீட்டெயிலோடு என்ன ரீசன்னு போட்டு மெயில் அனுப்புங்க. ஸோ மெயில் அனுப்ப தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் பேசிக் நீட்ஸு, பேசிக் இன்டர்நெட் நாலேஜுன்னு சொல்லுவோம். மெயில் அனுப்புறது, ஒரு ஃபேஸ்புக்கு ஷேர்சாட் மாதிரி சோஷியல் மீடியா அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் எஸ்பிஓவில் இனிமேல் பயணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். சரிங்க? இது வந்து அவ்வளோ பெரிய விஷயமாக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. கரெக்டாக ஒரு நாள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கங்க, அடுத்த நாள் அதை செய்ய ஆரம்பிங்க, தப்பு இல்லை. ஓகே, இவ்வளோதான் இந்த வேலை. இந்த விஷயத்தை தான் நேற்று ஃபுல்லாக அவ்வளோ விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பேசியிருப்பேன். அதில் எல்லாத்துலேயுமே கலந்து இது எல்லாமே இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் மறுபடியும் இன்னும் தெளிவாகவும் ஒரு 7 மினிட்ஸ்க்குள்ளே சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு 10 டேஸ்க்கு அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ மேலே இருக்கிற ஆடியோ நேற்று சொன்ன விஷயங்களை ஷார்ட்டாக இன்றைக்கி சொல்லியாச்சு. ரைட்டு. நேற்று நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். அந்த 4 டாஸ்க்குன்றதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். அதுலேயும் நம்மளுடைய அந்த ஃப்யூச்சர் கான்செப்ட்டுக்குன்னு ஒரு ஆப் ரெடி பண்ணியிருக்கோம். அது கூடிய சீக்கிரம் நம்மளுடைய எஸ்பியோட ஜிஎஸ்டி கிடைச்ச உடனே அதை ப்ளே ஸ்டோரில் கொண்டு வந்துடும், உங்கள் எல்லோரையும் இன்ஸ்டால் பண்ண வைப்போம். ஸோ அந்த கொஞ்சம் சவுண்டு வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், உள்ளேயே உட்காந்து முடியல. ரைட், ஓகே, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே. ஸோ அதனால் அந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போதைக்கு எஸ்பிஓ யூசர்ஸ் மட்டும்தான் பயன்படுத்த போகிறாங்க. சரிங்களா? ரைட். எஸ்பிஓவில் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்களோ அத்தனை லட்சம் பேர் மட்டும்தான் பயன்படுத்த போகிறாங்க. அதில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ், ஸ்டேட் வைஸ் நிறைய ஷாப்ஸை நாங்கள் உள்ள டைப் பண்ண போகிறோம். அது எப்படி என்ன ஏதுன்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு நான் சொல்லியிருந்தேன். சரியா? எந்த ஷாப் போனாலும் உள்ளே வரும். ஓகே. ஸோ அந்த ஷாப்லேயும் போய் நீங்கள் உங்களுடைய வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை பயன்படுத்தி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனாக சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு இப்படி தான் கொடுக்குறோம். இன் ஃபியூச்சர்ஸில் ஸோ யார் வேணாலும் அந்த ஆப்பை பயன்படுத்தலாம் டைரெக்டாக. ஓகே. ஸோ டைரெக்டாக அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஃபண்டை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இன் ஃபியூச்சரில் வரும் அப்படிங்கிறதே சொல்லியிருந்தேன். இதுதான் இந்த ஆப்போட கான்செப்ட். இப்போ நம்ம இந்த மாதிரி அது எப்படி ஒர்க் ஆகும்ன்றத நிறைய பேர் மறந்துட்டீங்க. ஸோ அது ஒரு QR கோட் கான்செப்ட்லலாம் ஒர்க் ஆகாது, ஃபோன்பே கூகுள் பே மாதிரிலாம் ஒர்க் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தெரிஞ்சுக்குங்க. இன் ஃபியூச்சரில் நம்ம ஃபோன்பேவும் கூகுள் பேவும் அந்த ஆப்பில் இன்க்ளூடடாக தான் இருக்குமே தவிர, ஃபோன்பே கூகுள் பே பேடிஎம் மாதிரி இப்போது பே நிறைய இப்போ பஜாஜ் பே இதெல்லாம் நிறைய ஆப் இருக்குல்லையே, அந்த மாதிரி இது இருக்காது. சரிங்களா? ஸோ உங்களுடைய ஆப்குள்ளே போனீங்கன்னா லொக்கேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி என்னென்ன ஷாப்லாம் அவைலபிள் இருக்குது, எஸ்பிஓ ஷாப்ஸு, எஸ்பிஓவில் டைப் பண்ண ஷாப் என்னென்னலாம் அவைலபிள் இருக்குன்றது அந்த ஆப்லேயே ஷோ ஆகும். சரியா? அந்த ஷாப்புக்கு நீங்கள் போய்க்கலாம். அதுக்கு ஒன்றான கூகுள் மேப் எல்லாமே அதில் உங்களுக்கு தெளிவாக ஷோ ஆகும். ஸோ நேரடியாக அந்த ஷாப்புக்கு நீங்கள் போகலாம், அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம், பேசலாம், ஏதாவது தேவைன்னா கேட்டுக்கலாம், கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்பில் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். அந்த ஷாப்புக்கு போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த நம்மளுடைய ஆப்லேயே, எஸ்பிஓட ஆப்லேயே எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை மென்ஷன் பண்ணி அந்த ஷாப்புக்குள்ளேயே அந்த ஷாப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போய்ட்டு எவ்வளோ ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், உங்களுடைய வாலெட்டில் இருக்கிற ஃபண்டு. ஓகே. டைரெக்டாக அவங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். சரிங்க? அந்த பணம் எஸ்பிஓ அவங்களுக்கு கொடுத்துரும்.
ஸோ இதுதான் அந்த ஆப்போட கான்செப்ட். இதில் QR கோடு தேவைப்படாது. டைரெக்டாக அவங்க ஆப்குள்ளேயே செலக்ட் பண்ணி ஆப்குள்ளேயே பே பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இதுக்கு நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் டைப் பண்ணணும், லிங்க் பண்ணணும், அதெல்லாம் எதுவும் அவசியம் கிடையாது. SBOவில் ஒர்க் பண்ணி வச்சுருக்க அந்த வாலெட்டை நீங்கள் பயன்படுத்திக்க போகிறீங்க. ஸோ இதுதான் அந்த பிஸ்னஸ் கான்செப்ட். ஸோ இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போதைக்கு சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக இதை மட்டும் கொண்டு வரும். SBOவோடைய அந்த ஆப்பில் நிறைய விஷயங்கள் வரப்போகுது. சரிங்களா? அதெல்லாம் நிறைய பிளான்ஸ் இருக்குது. நிறைய வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் வரப்போகுதுன்றதுலாம் அதெல்லாம் அப்புறம் பொறுமையாக போகலாம். எல்லாத்தையும் இப்போயே சொல்லிட்டே எப்படி. ரைட். ஸோ இப்போதைக்கு இது மட்டும்தான். சரி, இது ஒரு விஷயம். நம்ம எல்லாருடைய மெயின் மோட்டிவுமே நம்ம SBO ஒரு பக்கம், SBOவோட பிஸ்னஸ்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. SBOக்குன்னு தனியாக ஒரு ஆப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் இந்த மாதிரி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா? என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் இருக்குன்னு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது வில்லேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி சார் செட் ஆகும்? சிட்டி சைடில் நீங்கள் பெரிய பெரிய ஷாப் இருக்கும், அந்த ஷாப்பில் டைப் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆக்சுவலி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன். இது ஏன் இந்த டவுட் வருதுன்னா, அவங்களுக்கு சார் அங்கேருந்து அவங்க நீங்கள் போயிட்டு ஒரு பர்டிகுலராக ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு 2000 பேர் இருக்காங்கன்னா 2000 பேர் ஒரு ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது சேல்ஸ் அதிகமாகும். ஸோ அதனால் அவங்க உங்களுக்கு ஒரு மார்ஜின் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை நான் சொல்லியிருந்தேன். இப்படி தான் ரன் ஆகும். அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் வரும், உங்களுக்கு SBOக்கு வரும். அதனால் உங்களுக்கு ஒரு இன்கமும் கொடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் ரொம்ப லோவஸ்ட்டு ப்ராஃபிட் இன்கம். அதையெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் வருமானம் உங்களுக்கு கொடுத்துட முடியாது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ரைட். இது ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட். இதை வச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்குண்டான வேலைகள்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை நம்ம பயன்படுத்த போகிறதும் கிடையாது. இப்போதைக்கு பயன்படுத்த போகிறதுமே கிடையாது. அதை இன்ஸ்டால் பண்ணுறது, மற்றவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது, இந்த மாதிரியான ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு 6 மந்த்துக்கு நமக்கு 2 விதமான விஷயம் இருக்குது. 2 விதமான ஆப் இருக்குது. ஒன்று, நம்மளை நம்பி ஒரு கம்பெனியே மிகப்பெரிய ஒரு விஷயத்தையே உருவாக்கிட்டு இருக்காங்க சென்னையில். ஓகே. ஸோ ஒரு மிகப்பெரிய விஷயம் உருவாகிட்டு இருக்கு. நம்மளை நம்பி SBOவில் இருக்கிற இந்த 3 லட்சம் பேர் நம்பி உருவாகிட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயங்களை நம்ம பண்ண போகிறோம். ப்ளஸ் கூடவே இந்த SBOவோட அந்த ஆப்பை இதையும் நம்ம இது எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம். நம்மளுடைய வேலை அதுதான். நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான். சரியா? SBOவோடைய ஆப்பில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள். ரைட். இப்போதைக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம மட்டும் பயன்படுத்த போகிறோம். இதை இப்போதைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மட்டும், ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷன் மட்டும்தான். இன் ஃபியூச்சரில் அவங்களும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு கான்செப்டோடு வரும். ரைட். ஸோ அதெல்லாம் விட நமக்கு வருமானம் எங்கேருந்து அதிகமாக வரும்னா அந்த ஷாப்பில் இருந்துலாம் வந்துடாது. ஓகே. அந்த ஷாப்பை நம்ம இப்போ உடனே பண்ண போகிறதும் கிடையாது. அதில் நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் பொறுமையாக பார்க்கலாம். ரைட். ப்ளே ஸ்டோரில் ஆப் வரட்டும். சரியா? அதுக்கப்புறம் எல்லோரும் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த ஆப்பை முதல்ல இப்போ தான் SBO நாங்களே உட்காந்து ஓனாக ஒரு மேக் பண்ணியிருக்கோம். அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுது அதெல்லாம் பார்க்கணும். சரியா? ஸோ எடுத்த உடனே அப்படியே ஷாப்பெல்லாம் டைப் பண்ணி எடுத்த உடனே நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படிலாம் கொடுத்துட மாட்டோம். ஸோ இதையெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தானே ஒரு 6 மந்த்துக்கு ஒரு கான்செப்டில் உங்களுக்கு இன்கம் வரும். 6 மந்த்துக்கு அப்புறம் வேறு ஒரு கான்செப்டில் உங்களுக்கு லைஃப் டைம் அந்த கான்செப்டில் உங்களுக்கு இன்கம் வரும்ன்றதை முன்னாடியே டிசைட் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கோம். ரைட். SBO மேக் பண்ணியிருக்கிற இந்த ஆப்பை வச்சு உடனேலாம் வருமானம் SBOவுக்கும் கிடைச்சிடாது. அதில் கொடுக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸை நீங்களும் உடனேவும் பயன்படுத்த மாட்டீங்க. சரிங்களா? பயன்படுத்தவும் முடியாது. இப்போதைக்கு அது ஒரு ட்ரையல் வெர்ஷன் மாதிரி தான். அது ஆப் ப்ளே ஸ்டோருக்குள்ளே கொண்டு வந்து உங்களுக்கு அதை ஒர்க்கிங் அதை இன்ஸ்டால் பண்ண வச்சு அதை உங்களுக்கு பழக்கப்படுத்தணும். ரைட். இப்போ உங்களுக்கான பிரச்சனை, உங்களுக்கான கொஸ்டின்ஸ் என்னென்னா, நீங்கள் எதையாச்சும் பண்ணிட்டு போங்க. எனக்கான கேள்வி என்னென்னா, ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அமௌண்ட்டை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ஒரு 2,000 3,000 அந்த ஆப்பில் தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, என் ஊர் சிட்டியிலேருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் அவுட்டரில் இருக்கும். நான் இதுக்குன்னு அங்கே போகிற மாதிரி இருக்குமே, என்ன பண்ணுறது? அப்படிலாம் இல்லைங்க. SBOட ஆப்பில் அந்த கான்செப்டில் மூளை எல்லா வில்லேஜ்லேயுமே உள்ள டைப் பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தானே உங்களை எல்லாரையுமே ப்ரொஃபைலை இப்போவே அப்டேட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போவே நான் நேற்று சொன்னேன் இன்றைக்கி சொன்னோம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ், ஸ்டேட் வைஸ் எங்கெங்கே எவ்வளோ பேர் வரணுன்றதையும் நாங்கள் டிசைட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஒவ்வொரு பின்கோடு வைஸ் எங்களால் கொண்டு வர முடியும் எவ்வளோ பேர் அப்படிங்கிறத
ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அப்போது எந்தெந்த ஊருக்கு எத்தனை ஷாப்ஸ் உள்ளே கொண்டு வரலாமா அப்படின்னு. ஸோ அப்போ கம்பல்சரி உங்களுக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளவே உங்களுக்கு ஒரு கம்பல்சரி ஷாப்ஸுங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி தான் பிளான் பண்ணுவோம், சரிங்களா? அதனால் எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்னு, நாங்கள் இதுக்குன்னு ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குமே அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ அதுக்கான பதில் 5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளவே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி தான் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் இப்போவும் கிடையாது, அதெல்லாம் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம அதை பயன்படுத்த போகிறோம். நிறைய வேலைகள் இருக்குது, அதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. எடுத்த உடனே டெக்னிக்கெல்லாம் பண்ணிட முடியாது. முதல்ல நம்ம ஆப் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ரன் ஆகுதா, எந்த இஷ்யூஸும் இல்லாத இருக்கா, அதெல்லாம் செக் பண்ண வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது, சரியா? அதெல்லாம் போகட்டும், அதுக்கு என்ன இப்போ அர்ஜென்ட்? நான் நேற்றே சொன்னேன், இதெல்லாம் கவனிக்கலை, நிறைய பேர் கவனிக்கலை. என்ன கவனிக்கலை? அந்த ஆப்புக்கும் நாம் இப்போ ஒர்க் பண்ண போகிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் இந்த ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது, இதுக்கப்புறம் இன்னும் ஒரு டாஸ்க் இருக்குது, அது ஒரு 2-3 டேஸ் இல்லை 4-5 டேஸ் போகும். அதுவுமே நீங்கள் ஒர்க் பண்ணுறத பொறுத்து தான். முடிச்சிட்டிங்கன்னா நம்ம இமீடியட்டாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதையுமே நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் கவனிக்கணும், அதுக்கும் ஆப்புக்கும் சம்மந்தமே இல்லையே, சரியா? இந்த மாதிரி ஒரு ஆப்பு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான், சரியா? இது ஒரு கொஸ்டினுக்கு நான் ஆன்சர். அடுத்தது, கண்டிப்பாக அந்த வருமானத்தை 3 விதமாக தான் பிரிப்பீங்களா? நாங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும், ஆஃப்லைனில் நியர்பை ஷாப்பில் எஸ்பிஓவில் டைப் பண்ணியிருக்கிற ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும், பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை தான் நாங்கள் வித்ட்ராவல் பண்ணி எடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி தான் பண்ணி ஆகணும். எஸ்பிஓவில் இருக்கிற அத்தனை பேருமே, சரிங்களா? ஸோ பணமாக மட்டுமே எடுத்துக்கணும்னு பார்த்தோம்னா, ஸோ அதோட வேல்யூ, அந்த மணியோட வேல்யூ அதிகம். அவ்வளோ பணமும் அக்கௌண்ட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. ஸோ நிறைய லீகல் இஷ்யூஸ் இருக்குது, அதனால் பணமாக மட்டுமே கொடுக்கக்கூடாது. அதையும் தாண்டி உங்களுக்கு பணமாக மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தாக்க எஸ்பிஓக்கு எப்படி வருமானம் வரும்? எஸ்பிஓக்கு எப்படி பிஸ்னஸ் கிடைக்கும்? அப்புறம் எப்படி எஸ்பிஓ உங்களுக்கு வருமானம் கொடுக்கும்? சரியா? ரைட். நீங்கள் எஸ்பிஓவில் சம்பளம் வாங்கிட்டு எஸ்பிஓவில் டைப் ஆகிருக்கிற ஒரு ஷாப்பில் நீங்கள் போய் பயன்படுத்துகிறோன்னா எஸ்பிஓக்கு எப்படி ப்ராஃபிட் கிடைக்கும், வருமானம், அதான் இன்கம் எப்படி கிடைக்கும்? சரியா? நீங்கள் ஏதோ ஒரு ஷாப்பில் போய் பண்ணுறதுனால 5 கிலோமீட்டருக்குள்ளே கம்பல்சரி ஒரு ஷாப், கம்பல்சரி உங்களுக்கு தேவையான ஷாப்ஸ் எல்லாம் கிடைச்சிரும். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அப்போ அந்த 5 கிலோமீட்டர் போய் பயன்படுத்த மாட்டிங்களா என்ன? அவ்வளோ கஷ்டமா? 1000 இருந்தாலும் எங்களுக்கு பணமாக கையில் பார்த்தா தான் சார். உங்களுக்கு பணமாக பார்த்தா கரெக்டு தான், நியாயமான விஷயம் தான். பணமாக பார்த்தா தான் சார் அது அந்த அளவுக்கு இருக்கும். எங்களால் எடுக்க முடியாத ஒரு குறிப்பிட்ட பணத்தை ஷாப்பில் தான் போய் பயன்படுத்த முடியும்னா, நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு, நான் ஒரு ஃபேமிலிக்கு 4 ஐடி 5 ஐடி வச்சுருப்பேன். ஸோ அந்த இத்தனை வரக்கூடிய வருமானத்தெல்லாம் எடுத்து பயன்படுத்தலாம்னு நினச்சிருப்பேன். கரெக்ட் தான், அதுக்கு தான் சொல்கிறது நிறைய ஐடி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நம்மளே எல்லாத்தையும் மாறி வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது. ரைட். ஒரு ஃபேமிலி இருக்கீங்கன்னா 2 ஐடி 3 ஐடி பயன்படுத்துங்க, அதுக்கு மேலே வேண்டாம், சரிங்களா? ரைட். எந்தெந்த வாலெட்டில் எத்தனை பர்சன்டேஜ், எப்படி ஸ்ப்ளிட் ஆக போகுது, சரியா? இதெல்லாம் பொறுமையாக பார்க்கலாம், அதுக்கு என்ன இப்போ அர்ஜென்ட்டு, சரிங்களா? அதுவும் இந்த எஸ்பிஓ லோக்கல் ஷாப்பில் பயன்படுத்துறதுலாம் இப்போ கண்டிப்பாக வரப்போகிறதே இல்லை. அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய டைம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆன்லைனில் பயன்படுத்துகிற ஆப்ஷன்ஸ் உடனே வந்துடும், சரிங்களா? அது இமீடியட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ரைட். ஆன்லைனில் பயன்படுத்துவீங்க, வித்ட்ராவல் பண்ணுவீங்க, இந்த 2 ஆப்ஷன் தான். ஸோ இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது, சரியா? அதனால் கன்ஃபியூஷன் இல்லாத இருங்க. ரைட். கண்டிப்பாக எஸ்பிஓ அந்த வாலெட்டை ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மெத்தடில் பயன்படுத்தணும்னு வரும்போது கண்டிப்பாக அந்த மெத்தடில் தான் பயன்படுத்தணும். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. இதுதான் கொடுத்து நாங்கள், ஒரு சிலர் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு சிலருடைய தாட்டு எஸ்பிஓ வந்து எங்களை திணிக்கிறாங்க, இதை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதை தான் பண்ணணும்லாம் சொல்ல, என்ன பண்ண சொல்கிறோம்? எஸ்பிஓவில் சம்பளம் வாங்கி கொண்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற உங்கள் ஊரில் 4 கடை இருக்குன்னா அதில் ஒரு கடை எஸ்பிஓவில் டைப் ஆகிருக்கும், சரியா? ரைட். உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு கடையில் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் எஸ்பிஓவில் டைப் ஆகிருக்கிற அந்த ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ணி ஏடிஎம் சார்ஜஸ், அந்த சார்ஜஸ், இந்த சார்ஜஸ்லாம் பேங்க்குக்கு, எஸ்பிஓவில் சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்களுக்கு வருமானம் கொடுக்கறதுக்காகவே ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் யோசிச்சு நம்மளை நம்பி பல கோடிகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு உட்காந்து, க்ரோஸ் கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு கம்பெனி. ரைட். அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கும் வருமானம் வரணும், உங்களுக்கும் ஒரு வருமானம் கொடுக்கணுன்றதுக்காக தான். ரைட்.
அப்படியெல்லாம் பண்ணி கொண்டு வந்த அமௌண்ட்டு இங்கே சார்ஜஸ் அங்கே சார்ஜஸ்ன்னு சொல்லி அந்த பணத்தை வெளியே எடுத்து கொண்டு போய் ஏதோ ஒரு ஷாப்பில் ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கு அப்போ எஸ்பிஓவுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அப்போ அங்கே கொண்டு போய் வாங்குங்க. இதில் என்ன கஷ்டம் இருக்குது? சரியா, இது திணிக்கிறது கிடையாது. ஓகே, மாற்றி பயன்படுத்த போகிறீங்க, அவ்வளோதான். ஷாப்பை மட்டும்தான் மாற்றுறோம், எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் நாங்கள் மாற்ற சொல்ல. இந்த ப்ராடக்ட் தான் நீங்கள் வாங்கணும், இது தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும்லாம் கிடையாது. ஆஸ் யூஷுவல் உங்கள் ஊர் மளிகை கடையில் என்னெல்லாம் வாங்குவீங்களோ அதே தான் வாங்க போகிறீங்க. காசாக கொடுக்குறதுக்கு பதிலாக எஸ்பிஓலேருந்து பே பண்ண போகிறீங்க. அந்த ஷாப் எப்படி உங்களை நம்பி டைப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எப்படி இன்கம் போகும், அதெல்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கெல்லாம் இப்போ என்ன அர்ஜென்ட், அதை பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் இல்லையா, அப்போ அதை பற்றி டீட்டெயிலாக வரும். சரிங்களா, அந்த ஷாப்புக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் நாங்கள் கொடுப்போம், ரைட், என்ன கொடுத்தா அந்த ஷாப்ஸ் எஸ்பிஓவில் டைப் பண்ணுவாங்க, அதெல்லாம் எஸ்பிஓ யோசிக்கும் இல்லையா, கண்டிப்பாக யோசிக்கும், கண்டிப்பாக செய்யும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் யோசிக்காமலாம் இவ்வளோ பெரிய விஷயத்த உள்ளே இறங்கி பண்ணியிருப்போம், ரைட். அதனால் கன்ஃபியூஸ்ட் ஆகாதீங்க, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு 6 மந்த்துக்கு அப்போ என்ன நடக்க போகுது, உங்களுடைய பேமெண்ட்டு 2 விதமாக தான் ஸ்ப்ளிட் ஆகும். ஒன்று ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக, இன்னொன்று வித்ட்ராவல் பண்ணி எடுக்கிறதுக்காக. அது கிளியராக இருங்க. இதெல்லாம் நேற்று ஆடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். கரெக்டாக கவனிக்கணும். என்ன பண்ணுறது, கொஞ்சம் நான் லென்த்தாக பேசிடுறேன். லென்த்தாக பேசுகிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுது. வேறு என்ன கொஸ்டின்ஸ் போய்கிட்டு இருக்கு? ஸோ இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் ரிலேட்டடாக இதுதான். ஸோ எங்கள் ஊரில் கிடைக்குமா, பட் அந்த ஷாப்ஸ் அவைலபிலிட்டி இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும், பயப்படாதீங்க. 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளவே இருக்கும், ரைட். அவங்களுக்கு எப்படி அந்த பணத்தை கொடுக்க போகிறீங்க, அதெல்லாம் எஸ்பிஓ பார்த்துக்கும், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சரியா, நிறைய விஷயங்கள் இருக்குது, போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம இந்த ப்ரொஃபைல், பேங்க் டீட்டெயில், சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு, மெயில் அனுப்ப தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த 4 விஷயங்களை கரெக்டாக பண்ணுங்கள். சரியா, அடுத்ததான் நம்ம அந்த 5வது விஷயத்தை பண்ண போகிறோம். ஸோ 5வது விஷயம், 6வது விஷயம், அதில் 6வது விஷயம் எஸ்பிஓ பண்ண வேண்டியது. 5வது விஷயம் கமாண்டர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ், ஸ்டேட் வைஸ் லீடர்ஸ் அண்ட் கமாண்டர்ஸ் கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த 3 lakhs மெம்பர்ஸில் தான் கமாண்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ் இருக்கணும். இதுக்கப்புறம் வர போகிறவங்களில் கமாண்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ் இருக்க தேவையில்லை, இருக்கவும் விட மாட்டோம். சரிங்களா, இனிமேல் வரவங்களில் கமாண்டர்ஸாவோ லீடர்ஸாவோ ஆக முடியாது. ஏன்னா இந்த சுச்சுவேஷனில் எஸ்பிஓ மேலே இன்றைக்கும் நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்த அந்த எஸ்பிஓ மெம்பர்ஸ் தான் அதுக்கு எலிஜிபிள், அவ்வளோதான். இதுக்கு வேறு என்ன எலிஜிபிலிட்டியும் கிடையாது. எஸ்பிஓ கமாண்டர்ஸ் ஆகிறதுக்கு, எஸ்பிஓ டீம் லீடர் ஆகிறதுக்கு, அதுக்கெல்லாம் பர்மனெண்ட்டாக ஒரு வருமானம் இருக்குல்ல. ஒர்க்கிங் இன்கமையும் தாண்டி அதுக்கு தனி ஒரு ஒர்க் இருக்குது. சரியா, ரைட். நீங்கள் இந்த கமாண்டர்ஸ் எல்லாம் மாறிட்டீங்கன்னா, டீம் லீடரெல்லாம் மாறிட்டீங்கன்னா, மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த ஒரு டெய்லி டாஸ்க் ஒர்க்கே இருக்காது. அதையெல்லாம் விட 2 மடங்கு வருமானம் அதிகமாக அங்கே கிடைக்கும். இதெல்லாம் எப்படி என்ன இதுன்றதுலாம் நெக்ஸ்ட் நம்ம 15ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த வேலையை பண்ண போகிறோம். 15ஆம் தேதிக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் எல்லாருமே இந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான், ரைட். அதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த 6 மந்த்துக்குள்ளே எப்படி நமக்கு வருமானம் வரும், நான் எப்படி ஜாயினிங் கொடுப்பேன், நம்ம ஒர்க் பண்ணுவோம், ஆனால் அந்த பணம் முழுசாக நமக்கு வந்து சேராது, அது ஸ்ப்ளிட் ஆகி தான் வரும். எப்படி வந்தால் என்னங்க, நமக்கு தேவையான விஷயத்துக்கு வருதா, அதுதான் விஷயம். நமக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு அந்த பணம் செலவாகக்கூடாது, ரைட். சம்மந்தமே இல்லாத இடத்துக்கு போகக்கூடாது. சரியா, தேவையான விஷயத்துக்கு தான் அது பயன்பட போகுது, ரைட். வாலெட் டு வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆப்ஷன் கொடுங்க, பெட்டராக இருக்கும். நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷனை கம்மி பண்ணலாம். கண்டிப்பாக அதுவும் பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பண்ணலாம், அதுவும் பண்ணலாம், ரைட். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ நம்மளுடைய அடுத்த 10 டேஸுக்கான வேலை இது தான். இதை முடிங்க. அடுத்து கமாண்டர்ஸ் செலெக்ஷன்ஸ் இருக்குது, அது எப்படி என்ன ஏதுன்றதெல்லாம் நான் சொல்கிறேன். அதை முடிச்சுட்டு நாம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சரியா, நெக்ஸ்ட்டு 6 மந்த்துக்கு ஸோ உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் வச்சுருக்கோம். சரிங்களா, ஸோ அந்த பிளான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரைட். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மந்த்லி வருமானம் வரப்போகுது. நீங்கள் என்ன பிளான் சூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து
ஃப்ரீ பிளானில் இருக்கிற கான்செப்ட் உங்களுக்கு வராது, இனிமேல் வரவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய வருமானத்தில் அதிகபட்சமான அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ணி எடுத்துருவீங்க. அடுத்த 6 மந்த்துக்கு இப்படி தான் ரன் ஆகும் எஸ்பிஓ. சரியா? ஒரு 70-30 அந்த 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 மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம். ஒரு 70-30 எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, அந்த கான்செப்டில் தான் இருக்கும். ஒரு 30% ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி 70% வித்ட்ராவல் பண்ணி எடுக்கிற மாதிரி. ஏன்னா நம்ம அந்த கம்பெனி நம்மளை நம்பி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய அந்த ஆப்லலாம் நிறைய போட்டு பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அவங்கக்கிட்ட இருந்தால் நமக்கு மொத்த பணமும் வரவும் போகுது. ரைட், அங்கே தான் நம்ம வாங்கி ஆகணும் இல்லையா? கரெக்ட் தானே? நியாயம் தானே? நமக்கு சம்பளம் கொடுக்குறவங்க ஒரு விஷயத்துக்கு கொடுக்குறாங்கன்னா அதை தான் நம்ம வாங்கி ஆகணும். நமக்கு தேவையில்லாத பொருள் ஒன்றும் கொடுத்துட மாட்டாங்க. அதில் தெரியுமா இருக்குது உங்களுக்கு அன்றாடம். இப்போ நீங்கள் லோக்கல் ஷாப்பில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அத்தனை விஷயமும் அவங்கக்கிட்டேயும் கிடைக்கும். அதில் கேரண்டி. சும்மா தேவையில்லாத எதையாச்சும் கொண்டு வந்து இதை தான் நீங்கள் வாங்கணும், இங்கே இது தான் கிடைக்கும், இதை மட்டும் தான் வாங்கணும், அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ரெகுலராக உங்களுடைய ரெகுலர் பர்ச்சேஸ் எதையுமே நாங்கள் சேஞ்ச் பண்ணவே மாட்டோம். பர்ச்சேஸ் பண்ணுற இடத்த மட்டும்தான் மாற்றணுமே தவிர எஸ்பிஓவில் பர்ச்சேஸ் பண்ணுற பொருளை மாற்ற போகிறதில்ல. அதில் முதல்ல கிளியராக இருங்க. சரியா? 6 மந்த்துக்கு அப்போ இந்த 2 கான்செப்ட் மட்டும்தான் ரன் ஆக போகுது. ஒன்று ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவோம், ஒன்று வித்ட்ராவல் பண்ணி எடுப்போம். 2 கான்செப்ட். சரியா? இதில் கிளியராக இருங்க. ஸோ இந்த 4 டாஸ்க்கு முடிஞ்சதோ அடுத்த ஒரு டாஸ்க் இருக்குது. அதை முடிச்சுட்டு நாம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆப் வர்றதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இந்த வேலைகள் முடிஞ்சதுன்னா ஸோ ஸ்டேட் வைஸ், டிஸ்ட்ரிக்ட் வைஸ், குரூப்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜாயினிங் கொடுக்க போகிறோம். ஃப்ரீ ஜாயினிங் தான். ஸோ அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ ஃப்ரீயாக வரவங்களுக்கும் மாதம் ஒரு வருமானம். அந்த வருமானத்தை அவங்க ஃப்ரீயில் இருந்துக்கிட்டே கடைசி வரைக்குமே அவங்க அந்த வருமானத்தை வித்ட்ராவல் பண்ணியும் எடுக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்களாக எதையும் கன்ஃபியூஷன் பண்ணிக்காமல் அழகாக அடுத்தடுத்ததுக்கு போங்க. என்றைக்குமே எஸ்பிஓ கொண்டு வர விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை கொண்டு வர மாட்டோம். சரி, உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை கொண்டு வர மாட்டோம். ரைட்? எஸ்பிஓட டெய்லி டாஸ்க் எல்லாம் அவ்வளோ கஷ்டமான டாஸ்க்கே இல்லை, ரொம்ப ஈஸியான டாஸ்க்கு தான். எங்களுடைய கான்செப்டே மேக்ஸிமம் 1 hour தான் அதிகபட்சம் ஒரு ஆள் நம்ம சைட்குள்ளே இருக்கிறது. அதுக்கு மேலே நாங்களே இருக்க விட மாட்டோம். அப்புறம் சைட் டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும், சைட் நிறைய அடி வாங்கும். சரியா? ரொம்ப ஹேங் ஆகும். அதனால் என்ன பண்ணுவோம், ஸோ 1 hourக்கு மேலே விட மாட்டோம். ஸோ அப்போ மேக்ஸிமம் 1 hour, மினிமம் ½ an hourக்குள்ளேயே கூட முடிச்சிடலாம். உங்களுடைய டாஸ்க்கு ஒரு 10 minutes 15 minutesல கூட முடிக்கலாம். ஸோ ஃப்ரீயில் வரவங்களுக்கெல்லாம் பெருசாக ஒர்க்கே ரொம்ப பெரிய கஷ்டமான ஒர்க்கே இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற உங்களுக்கு அதுவும் அது நிறைய ஒர்க் இருக்குது, நிறைய அந்த பிளான்ஸ் இருக்குது, ஒரு 2-3 பிளான்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த ஒர்க்கோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். நான் தான் சொன்னேன் இல்லையா, முழுக்க உங்களை மட்டுமே சார்ந்து இருக்கும். ஸோ உங்களுடைய ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வருமானம் தீர்மானிக்கப்படும். உங்களுடைய மாத வருமானம் எவ்வளோன்னு சொல்லிட்டு அது இல்லாத அடிஷ்னலாக நீங்கள் எத்தனை பேர் ரெஃபர் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து 10% அவங்க வாங்குகிற ஒவ்வொரு வருமானத்துலேருந்து ஒரு 10% உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அது இன்ட்ரோ போனஸ்ன்னு உங்களுக்கு கிரெடிட் ஆகும் நான் ஒர்க்கிங் வாலெட்டில். ஸோ இதெல்லாம் இருக்க போகுது. அவ்வளோதான். சரியா? ஸோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1 by 1 எஸ்பிஓ சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணி உள்ளவாங்க. ஸோ கண்டினியூ ஒரு 2 days இந்த 4 டாஸ்க்கு நீங்கள் பண்ணுறதுக்காக நான் கத்தியிருக்கேன். நான் அடுத்த ஒரு 2-3 daysக்கு பெருசாக நான் பேச மாட்டேன். சரிங்களா? மறுபடியும் கன்ஃபியூஷன் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. சரியா? இந்த பிஸ்னஸ் பிளான் எப்படி போகும், என்ன ஏது அப்படிலாம் போட்டு என்ன வரும், எப்படி வரும் பிஸ்னஸ் பிளானு, அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஷனே பண்ணாதீங்க. இந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டு பேலன்ஸ் யாரெல்லாம் இந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாத இருக்காங்களோ அவங்களெல்லாம் டெர்மினேட் பண்ணிவிட்டு இருக்கிறவங்கள மட்டும் எஸ்பிஓ போர்ட்டலில் வச்சுக்கிட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் கிளியராக இருங்க. சரிங்களா? தேங்க்யூ.